பிரேஸ் தி லார்ட். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பிறகு எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கா? கர்த்தரை பாடி துதிங்க. உங்கள் பிரச்சனைகளை பக்கத்தில் போய் இல்லை வேறு யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. அது கூட கொஞ்சம் தான் பிரச்சனையாக போய் முடியும். ரூமுக்குள்ளே போங்க, பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, பாடி துதிங்க. எவ்வளோ நேரம் துதிக்க முடியுமோ துதிங்க. எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு வேலையையும் மைண்டில் கொண்டு வராதிங்க. நல்லா ஃப்ரீயாக ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. உங்களுக்கு விரோதமாக வந்த காரியம் ஒரு வழியாக வந்துச்சா 7 வழியாக ஓடி போயிடும். பயப்படாதீங்க. அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை பாடி துதித்தவுடன் எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமையுடைய தேவனே, உமக்கு போற்றுகிறோம் புகழ்கிறோம் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன தேவன். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள் இருக்குது, சுற்று வட்டாரங்களிலே பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு விரோதமாய் தலைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது தகப்பனே. எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக, சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக, போக்கிலே வரத்திலே பிரயாணத்தை ஆசீர்வதிப்பீராக, எல்லா விதமான பண தேவைகளையும் சந்திப்பீராக, வியாதியிலிருந்து கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, தரித்திரங்களை எல்லாம் மாற்றி போடுங்க, குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு போதித்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.